ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 பேருக்கு செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் 4, அன்னாச்சிப்பூ 1, பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமே வதங்கிடும். நான் வந்து 6 பேருக்கு அளவாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து 3 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பாதியாக. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி அரைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இது வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. அதையும் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது இதில் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, அரைப்படாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊற்றிடலாம். உங்களுக்கு குழம்பு வந்து நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிங்க. கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சுருங்க. அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. பார்க்கலாம்.
குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை தூவி இறக்கி போடும்போது நல்லா வாசனையாகவும் சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.